இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தை என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு? அந்த வார்த்தைகளுக்காக ஆமென் சொல்லுவோம் பார்ப்போம். ஆண்டவர் இன்றைய நாளிலும் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார், கொடுக்க போகிறார் ஒவ்வொருவருக்கும். யாரெல்லாம் சோர்ந்து போய் பலன் இல்லை ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்க போகிறார். சரிங்களா? விசுவசிக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். சரி, என் கிருபை உனக்கு போதும். கிருபைனா என்னையா? ஆண்டவருடைய இரக்கம், அன்பு. இரக்கம், அன்பு, தயவு, இப்படி சொல்லலாம். சரி, இந்த கிருபை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா யாருக்கு கொடுக்கப்படுது? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. சரி, அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த இடத்துல பார்த்தோம்னா கிருபை அப்படின்னா என்னன்னா, தகுதி உள்ளவர்களுக்கு அல்ல, தகுதி அற்றவர்களுக்கே அந்த கிருபை என்ன பண்ணுது? கிடைக்கப்பெறுது. இங்கே எல்லாருமே சொல்ல முடியும், கண்டிப்பாக சாட்சியாக சொல்ல முடியும். அப்படி தானே? நான் எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல நிலைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளை என்ன பண்ணியிருக்கு? ஒவ்வொருவரையும் அவருடைய நிலைக்கு தக்கதாய் உயர்த்தி வைத்திருக்கு. அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கிருபை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் இந்த கிருபை கிடைக்கும்? வாசிப்போம். யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இது பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து வாசித்தோம்னா அதை பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காராம்? எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதே வசனம் 1 பேதுரு 5:5 வாசித்தோம்னா அதே தான். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாராம்? கிருபை அளிக்கிறார். யாருக்கு அவர் கிருபை அளிக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு. இதே பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 33:34 எடுத்து வாசித்தோம்னாலும் அதே தான். ஆண்டவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. சரி, வேதத்தில் யாரெல்லாம் தாழ்மையோடு இருந்தாங்க? ஆதாமா. பிரைஸ் தி லார்ட். மாதாமா. ஏன்னா அவங்க கிருபை பெற்றவளேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவங்க எவ்வளவு தாழ்ச்சியோடு இருந்தாங்க. வானதூதர் அவங்களிடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது எவ்வளோ தாழ்ச்சியோடு அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. கடவுளையே தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? எவ்வளவு தாழ்ச்சியாக இருந்தால் அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றிருப்பாங்க. அந்த கிருபையினால தான் என்ன பண்ணாங்க? அதை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அருள்மிக பெற்ற மரியே என்று நம்ம ஒவ்வொருவரும் இன்றைய நாளளவும் அவங்கள வாழ்த்துறோம்னா அந்த கிருபையினால தான் என்ன பண்ணுறோம்? அவங்கள வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து கடவுளிடத்தில் வந்து மன்றாடும் பொழுது யார் வந்து வெளியே நிற்பா? பரிசேயன் என்ன பண்ணுவார்? பரிசேயனும் ஆயக்காரனும் இருப்பாங்க. ஆயக்காரன் வந்து என்னான்னு வேண்டுவான்? வெளியில் நின்று வேண்டுவான். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தன்னையே தாழ்த்தி கொண்டு என்ன பண்ணுவான்? ஆண்டவரிடத்தில் மன்றாடுவான். அப்படி தானே? நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி தரை மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டு என்ன பண்ணுவான்? ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வான். அந்த தாழ்மை ஆண்டவர் என்ன பண்ணார்? கண்ணோக்கி பார்த்தார். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தாழ்மை உள்ளவர்கள் அநேக நேரங்களில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே அந்த தாழ்ச்சியை ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொள்ளும். அதே ஆதியாகமம் 19:19 எடுத்து வாசிப்போம். அடியேன் உம் முன்னிலையில் அருள் அடைந்தேனே, என் உயிரை காப்பாற்றும் பொருட்டு நீர் அளவில்லாத தயவு புரிந்தீரே. ஆனால் மலைக்கு ஓடிப்போக என்னால் இயலாது. போனாலும் தீங்கு என்னை அங்கே தொடருமாயின் செத்து போவேனே. அதோ அந்த சிற்றூர் தெரிகிறதே, அது அருகில் இருப்பதனால் எளிதாய் அங்கே போய் சேரலாம்.
சேர்ந்தால் என் உயிர் பிழைக்கும். அது சிறிய ஊரல்லவா, அவ்விடத்தில் சாவுக்கு தப்பி பிழைப்பேன் அன்றோ என்றான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆதியாகமம் 19:19 பார்த்தோன்னா லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? லோத்து வந்து இந்த சோதோம் கொமாராவில் இருப்பார் இல்லையா? அப்போ இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் என்ன பண்ணிவார்? அவருடைய கண்களில், கடவுளுடைய கண்களில் அவருக்கு அந்த தயவு கிடைத்தது. எப்படி, யார் மூலமாக அந்த தயவு கிடைத்தது அவருக்கு? ஆபிரகாமின் மூலமாய் என்ன பண்ணது? ஆண்டவர்கிட்ட அவர் மன்றாடுவார். தன்னுடைய சகோதரனை மட்டும் எப்படினாலும் மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு அவர் மன்றாடினதன் காரணமாக லோத்துவுக்கு ஆண்டவருடைய கண்கள் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அதுதான் உமது கண்களில் உமது அடியானுக்கு தயவு கிடைத்ததே அப்படின்னு சொல்லி லோத்து சொல்லுவார். அதே போல் பார்த்தோன்னா யோசேப்போட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பத்சேபால் அந்த போர்த்திபார் மனைவியினால் அவங்க வந்து நிறையா அவர் வந்து ஒரு தவறான இதில் வந்து மாட்டிக்கொள்ளுவார், அப்படி தானே? அப்போ வந்து அவர் சிறைச்சாலையில் வந்து போட்டுருவாங்க. அப்பொழுதும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால அவர் என்ன பண்ணார்? சிறைச்சாலையில் இருக்க கைதிகளுக்கெல்லாம் தலைவராய் வைக்கப்பட்டார். அந்த ஆதியாகமம் 39:21 எடுத்து வாசித்தோம்னா தெரியும். அவன் மேல் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கிருபை யார் மேலே? யோசேப்பின் மேலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த கிருபையை வைக்கிறார். ஏன்னு கேட்டானா, அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? எந்த சூழ்நிலைகள், எவ்வளவு சோதனைகள் வந்துச்சு அவருக்கு, யோசித்து பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு, தன் சகோதரர்கள் வந்து தன்னை கிணற்றில் போட்டு, அவர் வந்து ஒரு விலைக்கு விற்கப்பட்டு ஒரு அடிமையாக வந்து, எவ்வளவோ சூழ்நிலைகள். அந்த அடிமையின் வாழ்க்கைனா சும்மாவெல்லாம் கிடையாதுங்க. கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகி ஓடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மறுதளிக்காமல் எல்லா சூழ்நிலைகளையும் சரி, அவர் தன்னுடைய பலவீன நேரங்களில் கடவுளை மட்டுமே அவர் பற்றி கொண்டதுனால என்ன பண்ணார்? ஆண்டவர் அவருக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்து ஆண்டவர் அந்த அரசனுக்கு அடுத்த நிலையில் என்ன பண்ணார்? யோசேப்புவை உயர்த்தி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கஷ்டங்கள் வரும், பாரங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையை கேட்கணும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, அந்த பலத்தை கொடுங்க, இதை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கொடுங்க. மற்றவர்கள் என்னை வார்த்தைகளால் நமக்கு மற்றவங்க பேசும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது நிச்சயமாய் அவருடைய வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளுக்கு பலனை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சரி, அடுத்து மோசையோடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? இருந்தார். எப்படி இருந்தார் ஆண்டவர் மோசையோட? அவர் கண்களில் எப்படி தயவு கிடைத்தது? யாத்திரையாகமம் 33:12, அடுத்து யாத்திரையாகமம் 33:17 எடுத்து வாசித்தோன்னா ஒரே வசனம் தான். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆண்டவர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு? மன்றாடுறார். தனக்கு கிருபை கிடைத்ததை நினச்சி சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்? எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோன்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவார் இல்லையா? பயந்துக்கிட்டு தானே இருப்பார். தன்னோட யாருமே இல்லை, நானா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? பயந்துக்கிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஆரோன் மூலமாக ஆரோனை அனுப்பிச்சி வைப்பார். துணைக்கு ஒரு தயவை அவருக்கு காண்பிப்பார், ஒரு கிருபையை காண்பிப்பார். ஏன்னா அவர் நான் திக்கு வாயனாயிற்றேன், என்னால் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. நான் எப்படி போய் தைரியமாக அந்த எகிப்து ராஜன்கிட்ட போய் பார்வோன் அரசன்கிட்ட போய் எப்படி பேச? அந்த பலன் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கேன், எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும்? நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆரோனை துணைக்கு அனுப்பிச்சி விட்டு, அப்புறம் அடுத்த அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கானான் தேசத்திற்கு செல்லக்கூடிய அநேக காரியங்களை மோசையின் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் செய்து முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆண்டவருடைய கிருபை எப்படியெல்லாம் நம்மளை தாங்கும், என்னென்னலாம் செய்யும் நம்மளை?
பார்ப்போம். பாதுகாக்கும் கிருபை. முதலாவது வந்து ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணுமா, நம்மளை பாதுகாக்கும். ஆபத்துகள் இருந்தாலும் சரி, நோயில இருந்தும் சரி, எதுலேருந்து என்ன பண்ணும், நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் விழப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சறுக்க போகுது என்னுடைய. ஒரு சில காரியங்களை பார்த்தோன்னா தாவீது வந்து சவுலுனால் துரத்தி ஒவ்வொரு இடங்களுக்கும் என்ன பண்ணுவார், ஓடி ஓடி ஒளிந்து கொள்வார். பாலைவனத்துக்கு போவார். நிறைய என்ன பண்ணுவார், அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது, சவுல்னால் ரொம்ப துன்புறுத்தப்படுவார். அப்போ எல்லா இடங்களுக்கும் ஓடி ஓடி ஒளியும் பொழுதும் கூட ஆண்டவருடைய கிருபை அவரை என்ன பண்ணுது, பாதுகாத்து கொள்ளுது. ஏன்னா அவர் வந்து ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவர், அப்படி தானே? அதனால் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவரை பாதுகாத்து அவருடைய கிருபையினால் அந்த பலனை கொடுத்து அவரை வழி நடத்துகிறாரு. ஆண்டவருடைய கிருபை தான் என்ன பண்ணுச்சு, அவரை தாவீது சவுல்கிட்டருந்து மீட்டு கொண்டது. அதே பார்த்தோன்னா தானியேல் 1:9 வாசிப்போம். அதில் பார்த்தோன்னா தானியேல் வந்து அரசருக்கு அரசனுக்கு தேவையான ஒரு அதிகாரிகள், ஒரு அழகான வாலிபர்கள் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செய்தி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அவருடைய நண்பர்கள் தானியேலும் அவரோடு கூட அந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரோட கூட வருவாங்க. அப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அரசனுக்கு என்ன கொடுக்குறாங்களோ உணவு அதை தான் கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தானியேல் என்ன சொல்லிடுவார், எனக்கு அந்த உணவுகள் வேண்டாம், எனக்கு சாதாரண காய்கறி உணவுகள் மட்டுமே என்ன பண்ணும் போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுச்சு அந்த அன்னகன் வந்து அன்னகர் என்ன பண்ணுவார், இல்லை தர முடியாது, இல்லை அரசனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை ஏதாவது செஞ்சுருவாரு, நான் எங்களை இது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்போ இல்லை உங்களுக்கு ஒன்றுமே என்ன ஆகாது, உங்களுக்கு எதுவுமே வராது, ஆண்டவர் உங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவார், அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தானியேல் வந்து என்ன பண்ணுவார், அந்த அன்னகரிடத்துல வேண்டும் பொழுது அந்த எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தைகளை. தானியேல் 1:9. தலைவரிடத்தில் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அன்னகருடைய தலைவனிடத்தில் பரிவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யாருக்கு, தானியேலுக்கு. அதே போல் பார்த்தோம்னா போன வாரத்தில் ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா, ஒரு மகளும் தகப்பனும் ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகும் பொழுது பார்த்திங்கன்னா தன்னுடைய மகள் ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது, ஒரு ட்ரெயினில் வந்து என்ன பண்ணியிருந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துருது. பிளாட்ஃபார்ம் இருக்குது, கீழே அந்த ஒரே ஒரு இன்ச்சில் அந்த இருக்கும் தெரியுமா, ட்ரெயின் போகும் அந்த இதில் கீழே அந்த ஒரே ஒரு இன்ச்சில் தகப்பனும் கீழே மகள் விழுந்துருச்சான். தன் தகப்பன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மகளை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையும் கூட பார்க்காம அந்த மகளை என்ன பண்ணுறாரு, காத்து கொண்டாராம். அதே போல தான் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ரொம்ப இடுக்கண்ணான சூழ்நிலையில் என்னால் முடியவே முடியலை, இப்போ ஒரு கடன் பாரமாக இருக்கட்டும், இல்லை யாராவது பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம நோகடிக்கப்பட்டு ரொம்ப ஒரு சூசைட் பண்ணுற நிலமையில கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணும், பலப்படுத்தி அவருடைய கிருபையினால் நம்ம என்ன பண்ணுவார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு வந்து என்னாச்சு, வெடிச்சிருச்சு இல்லையா? அந்த வெடிச்சதுலையும் பாருங்களேன், ஒரே ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணார், உயிர் தப்பி கொண்டார் இல்லையா? அதே போல் அந்த ஃப்ளைட்டை விட்டு ஒரு மகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க வேற. சரியா? இதெல்லாம் யாருடைய கிருபை, எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும்? இதெல்லாம் சும்மா நடக்குமா? ஏதோ ஒரு கடவுளுடைய கிருபை அவங்களுக்கு இருக்கப்பட்டதுனால தான் என்ன ஆயிடுச்சு, அவங்க உயிர் அவங்களுடைய உயிர் என்ன பண்ணுச்சு, தப்பப்பட்டுச்சு இல்லையா? 283 பேருக்கு மேலே 284 பேருக்கு மேலே அங்கே இருந்த எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த ஃப்ளைட்டே ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவங்கள என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒரு ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணிடுச்சு, அவங்கள பாதுகாத்து கொண்டது. பிரைஸ் தி லார்ட். நம்மளும் அனுதினமும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்,
ஜெபிக்கணும். அந்த பாதுகாப்புக்காக ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கிருபையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, மன்றாடும் பொழுது நிச்சயமாய் நமக்கும் அந்த பாதுகாப்பு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஊழியம் செய்ய கடவுள் தரும் கிருபை. ஊழியம் செய்கிறதற்கு கடவுள் தரக்கூடிய கிருபை. இப்போ ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, ஊழியம் பார்க்குற எல்லாருக்குமே பலவீனம் இல்லாமல் யாருக்கும்? கண்டிப்பாக பலவீனம் இருக்கு. எல்லாருக்குமே பலவீனங்கள் உண்டு, சரிங்களா? எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில் ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணுது? ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதே போல தான் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15:10 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:10. ஆயினும் நான் இப்பொழுது இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்கு தந்த அருளோ வீணாய் போகவில்லை. அவர்கள் அனைவரையும் விட நான் மிகுதியாகவே உழைத்தேன். ஆனால் உழைத்தவன் நான் அல்லேன், என்னோடு இருக்கும் இறை அருள்தான் உழைத்தது. நானோ அவர்கள் யார் போதித்தாலும் நாங்கள் அறிவிப்பது இதுவோ, நீங்கள் விசுவசித்ததும் இதுவே. பிரைஸ் தி லார்ட். பவுலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்தவர்களெல்லாம் வதைத்தார், அப்படிதானே? கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? அவங்களெல்லாம் கொல்றதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு சட்டத்தை இயற்றுறதற்கு அவரும் என்ன பண்ணுறாரு? துணையாக இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணுது அவரை? ஆயினும் அப்போஸ்தலர்களே மிகச் சிறியவன் அவர். கடவுளின் திருச்சபையை துன்புறுத்திய நான், கடவுளுடைய திருச்சபையையே துன்புறுத்திய நான் அப்போஸ்தலன் என்னும் பெயர் பெற தகுதியற்றவன். ஆயினும் நான் இப்பொழுது இந்நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்கு தந்த அருளாலே வீணாய் போகவில்லை. யோசிச்சு பாருங்க, பவுல் அந்த நிலைமையில் அன்றைக்கு அப்படி இருந்திருந்தா நிச்சயமாக அவர் உயிர் ஆண்டவர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்குமா? கடவுளுடைய பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாரு? அழிக்கிறதுக்காக போகிறாரு. இப்போ போகும் பொழுது அன்றைக்கு ஆண்டவர் அவரை போகும் பொழுது வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்காமல் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்? மரித்து போயிருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் பாருங்களேன் எவ்வளோ தாழ்மை அதையும் சொல்கிறாரு. ஆயினும் நான் இப்பொழுது இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருள் தான், எனக்கு அவருடைய கிருபை தான் அது என்ன பண்ணுது, என்னை உயிரோடு வைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே 2 கொரிந்தியர் 12:9 இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வசனத்தின்படியாக பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு ஒரு முள்ளை கொடுத்தாராம், நோய் என்னும் முள், சரிங்களா? அவருக்கு ஒரு நோய், அந்த முள் என்ன பண்ணுமா, குத்திக்கிட்டே இருக்குமா அவர் உடம்புல. அது குத்தும் பொழுது என்ன ஆகும்? ஊழியம் பார்க்குறோம் அப்படின்னா, ஊழியம் பார்க்கும் பொழுது அந்த வேதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாக விளங்கும். இருக்கட்டும், அந்த பலவீனம் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன்? என்னைய நினச்சி பாப்பா, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ தான் அந்த பலவீனம் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நினைக்கவே மாட்டோம். ஆண்டவரை நினைப்போம்மா? எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம ஆண்டவரை நினைப்போம்மா? எனக்கு பண தேவை இருந்துச்சு, அது கிடைச்சிருச்சு, நான் கடவுளை தேடுவேனா? தேட மாட்டேன். குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், குழந்தை இல்லாத வரை நான் கடவுளை ஆண்டவரேன்னு தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் குழந்தை கிடச்சதுக்கப்புறம் அதை தேடுவேனா? தேட மாட்டோம். இங்கே எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, கேன்சர் கட்டியோடு வந்திருக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவங்களாம் இங்கே வந்திருக்கிறாங்களா? இன்றைக்கு வரலை, அப்படி தானே? அதனால தான் ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்க தாமதம் செய்கிறார். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். நிச்சயமாக நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கும். நேற்றைய தினத்தை போல் இன்றைய தினத்தை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. நேற்றைய தினம் நம்ம அழுது கொண்டு இருந்திருப்போம், இல்லை ஏதோ துக்க வீட்டில் இருந்திருப்போம். இன்றைக்கு அப்படி அந்த நிலைமையிலையா இருக்கிறோம்? இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்குறோம். ஆண்டவரை துதித்து பாட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு?
ஆண்டவரோடு கூட இணைத்து உட்கார வச்சிருக்கிறார். அப்படி தானே? நேற்றைய தினத்தை போல் இன்றைய தினம்ல ஒவ்வொரு நாளும் புதியவைகள், புதிதான நாட்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய புதிய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுறாரு? தாங்கி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தகுதியற்ற பிள்ளைகளையே நான் அழைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், தகுதி படுத்துக்கிறார் நம்மளை ஒவ்வொரு நாளுமே. ஊழியத்துக்குள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா, வில்லியம் கேரி அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கார். அவர் வந்து லண்டன் இத்தாலின்னு நினைக்கிறேன். அவர் வந்து சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பார்த்திங்கன்னா செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருடைய கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மேப் இருக்கும். அவர் இத்தாலியில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்தியா எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய கண்கள்லாம் அந்த இந்தியா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் இந்தியா மட்டுமே தெரியுமா. ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து. அப்போ வந்து அவருக்கு வந்து கடவுள் அந்த உணர்த்துதல்னால இந்தியாவுக்கு இங்கே வராரு. இங்கே வந்து வரும் பொழுது பார்த்திங்கன்னா கப்பல், அவருக்கு திருமணம் முடித்து வராரு. வரும் பொழுதே அந்த கப்பலில் அவருடைய மனைவி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 3 மாதம் இருக்கும். அந்த இடையிலே அவங்க மனைவி வந்து இறந்து போயிடுவாங்க. பாதியிலேயே இறந்து போயிடுறாங்க. நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ இடையிலேயே அந்த ஷிப்பில் வரும் பொழுதே பாதியிலேயே அவங்கள அடக்கம் செய்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆனால் அந்த இடத்துல சோர்வடையாமல் ஆண்டவருடைய பலத்தோடு என்ன பண்ணுறாரு, மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக திருப்பி அதை இதிலே ஷிப்லேயே திருப்பி வர்றாங்க. வந்து திருப்பியும் இங்கே இந்தியாவில் வந்து இந்த ப்ரெஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, ப்ரெஸ்ஸு பிரிண்ட் அடிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு அலுவலகத்தை உண்டு பண்ணி அதில் வந்து அப்போலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, டைப்பிங் மிஷின் வச்சு டைப் பண்ணி ஆண்டவருடைய அந்த விவிலியத்தை 40 மொழிகளில் அவர் தான் என்ன பண்ணுறாரு, அச்சடித்தார். 40 மொழிகளில் அச்சடித்தார். இதெல்லாம் அவரால் முடியுமா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிரிண்டிங் மிஷின் இடையில வந்து ஒரு பெரிய நெருப்பு வந்து ஏதோ ஒரு இதனால அலட்சியத்தினால நெருப்பு வந்து பற்றி எரிந்து அந்த ஆஃபீஸை என்ன ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் கருகி போயிருச்சு. ஆனாலும் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுறாரு, மீண்டுமாய் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை அவரை தேற்றுச்சான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவரோட பேசினதுனால மீண்டுமாய் அவர் அந்த ஊழியத்தை எடுத்து அந்த பிரிண்ட் அடித்து 40 புத்தகங்கள் நம்ம பைபிளையே என்ன பண்ணுறாரு, 40 மொழிகளில் மொழிபெயர்த்து பைபிளை வந்து என்ன தான் அச்சடிச்சாராம். அப்போ ஒவ்வொரு ஊழியருக்குமே என்ன இருக்குது, பாடுகள் உண்டு. நம்ம பார்க்குறோம், வெளியில் பார்த்தா அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மிஷினரிகள்னால் நம்மள மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்றுமே கொண்டு போக மாட்டாங்க. எங்கேயுமே போகிறாங்க இல்லையா, தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் யார்ட்டையாவது தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட யார்ட்டையாவது விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நாடோடிகளை போல் ஒன்றுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. போட்டுக்கிறதுக்கு கூட துணி இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது. பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போவாங்கன்னே தெரியாது. கல் முள் நிறைந்த அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவாங்க. அங்கே போகும் பொழுது காடுகளுக்கெல்லாம் போய் நிறைய காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போய் சொன்னால் புரியுமா? ஆனால் அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கூட கிடைக்காது. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவுகளை உட்கொண்டு அங்கே உடுத்துறதுக்கு கூட மாற்று துணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா மிஷினரிஸ்லாம். ஆனால் கடவுள் அவங்கள என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையினால் அவருடைய கிருபையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமூகத்தில் அந்த கிருபை என்ன பண்ணும், நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கும், ஏந்தும், நம்மளை ஒவ்வொரு நாள் நம்மளுடைய கஷ்டங்களில் இருக்கும் பொழுது என்ன பண்ணும், விடுவிக்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா டைம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிரதருக்கெலாம் என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு. அப்படி தானே? கொரோனா டயத்தில் அவங்க ரொம்ப என்ன ஆயிட்டாங்க, பலவீனப்பட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்போ 3 சகோதரர்களுக்குமே அந்த மாதிரி கொரோனா டயத்தில் ரொம்ப இதாகி அவங்க என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அப்போ எல்லாம் எல்லாருடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள், குடும்பத்தின் சூழ்நிலைகள்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுடைய மனைவிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் வேதனை. ஆனால் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்ல யார் இருந்தா? இப்போ நம்ம நினைக்கிறோம் சாதாரண மனிதர்கள், நம்ம ஊழிய காலங்களை பார்த்தா சரி அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க, நமக்கு பலப்படுத்துவாங்க, நம்ம நினச்சி ஓடுறோம் இல்லையா. ஊழியக்காரங்களுக்கே சோதனை வந்துச்சுன்னா அவங்க யார்கிட்ட போவாங்க?
ஏசு கிறிஸ்துவிட்ட தான் போவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போய் ஆண்டவரிடத்தெல்லாம் முழங்கால் படிட்டு என்ன பண்ணுவாங்க, மன்றாடுவாங்க. ஆண்டவரே இந்த சோதனையிலேருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது நிச்சயமாக அவருடைய கிருபை என்ன பண்ணுமா, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா, மீட்பு கிடைக்குமா. பிரைஸ் தி லார்ட். நம்மளும் அந்த ஆண்டவரிடத்தில் மீட்பை கேட்போமா. பிரைஸ் தி லார்ட். சரி, ரட்சிப்பை தரும் கிருபை. மூன்றாவது, ரட்சிப்பை தரும் கிருபை. எபேசியர் 2:8. அந்த அருளாலே விசுவாசத்தின் வழியாக மீட்பு அடைந்திருக்கிறீர்கள். இது உங்களால் ஆனதன்று, கடவுளின் நன்கொடையே. இது மனித செயல்களால் ஆனதன்று, எனவே எவனும் பெருமை பாராட்டிக் கொள்ளலாகாது. ஏனென்றால் நாம் இறைவனின் கைவேலையே. நாம் செய்ய வேண்டுமென்று கடவுள் முன்னேற்பாடு செய்த நற்செயல்களில் நாம் ஈடுபடுவதற்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் படைக்கப்பட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த அருளாலேயே விசுவாசத்தின் வழியாக மீட்பை அடைந்திருக்கிறோம். எந்த விசுவாசத்தின் பொருட்டு? எந்த விசுவாசம்யா? நாம கடவுள் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மீது விசுவாசத்தோட. ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்வார். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த கல்வாரி சிலுவையில் ஒவ்வொருவருக்காகவும், கிறிஸ்தவராய் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் என்ன பண்ணிருக்காரு, ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக மரித்தார். அப்படின்ற அந்த விசுவாசத்தை நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய கிருபை நம்மளை என்ன பண்ணும், மீட்டுக்கொள்ளும். அவருடைய கிருபை நம்மளை மீட்டுக்கொள்ளும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுதே அவருடைய கிருபை மீட்டுக்கொள்ளுமா? ரோமர் 5:8 எடுத்து வாசிப்போம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் எப்படி இருக்கிறப்ப? நல்லவங்களாக இருக்கிறப்பல்ல, நீங்கள் நன்மை செய்யும் பொழுதல்ல, மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுதல்ல, எப்பொழுதான்? பாவிகளாக இருக்கும் பொழுது, நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறார், நமக்காக தன் உயிரையே கொடுத்தார். இதனால் கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை எண்பிக்கிறார். இதனால் அவருடைய அன்பை நமக்கு என்ன பண்ணுறாரு, எண்பிக்கிறார். நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இந்த ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்ம பாவத்தில் அகப்பட்டு தான் இருந்திருப்போம் இல்லையா? எல்லாருமே நீதிமான்களாக நல்லவங்களாக இருந்திருப்போமா? அதனால தான் வந்திருப்போமா? இங்கே கிடையவே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு பாவச்சேற்றில் அகப்பட்டிருந்ததுனால தான் ஆண்டவரை பற்றி அறிந்து, ஆண்டவருடைய ஊழியக்காரவங்க யாராவது உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம மீட்கப்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன பண்ணுது, கழுவி கொண்டே தான் இருக்கு. அந்த ஆண்டவருடைய இரக்கத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இன்றைய நாள் வரையும் உயிரோடு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார், உடுத்த உடைய கொடுக்குறாரு, இருக்கிறதுக்கு இருப்பிடத்தை கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு அந்த சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு எத்தனையோ மில்லியன்ஸ் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்களாம். ஆனால் நம்மளை யோசித்து பாருங்கள், நம்மளை இந்த நாள் வரையுமே ஆண்டவர் எப்படி வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு, உயிரோடு வைத்திருக்கிறார் இல்லையா? அதற்காக நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்தில்? ஆண்டவரே, என் ஜீவனை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நம்ம செய்த பாவத்திற்கெலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளை ஆண்டவர் உயிரோடையே யாரையும் வைக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறார் ஆண்டவர், நமக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உயிரோடு வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம் எல்லாரும். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனாலே நான் உயிரோடு இருக்கிறேன், அதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாள் எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்ததற்காய் நன்றி. உணவு கொடுத்து ஒவ்வொரு நாள் நடத்துகிறதற்காய் நன்றி. யோசித்து பாருங்கள், எத்தனையோ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இடையில கூட இப்போ நடந்துகிட்ருக்குற போர் மத்திய இதில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அங்கெல்லாம் எத்தனை மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள், நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரு. ஒரு அமைதியான சூழ்நிலையில் நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அங்கே எத்தனை பச்சிளம் குழந்தைகள் செத்து போகிறாங்க, எத்தனை தாய்மார்கள் செத்து போகிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க. யோசித்து பாருங்கள். ஆனால் நம்மளை அப்படியே வச்சுருக்காரு ஆண்டவர். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு குறைவு உண்டு, நமக்குள்ளே ஒரு முள்
பவுலை போல குத்திக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆண்டவர் பலன் எப்படியெல்லாம் பூரணமாய் வந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிதியோனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த கிதியோன் வந்து என்னன்னா ஒரு பயந்த ஒரு மனிதர், அப்படி தானே? ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அவரிடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிதியானியர்கள் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திராட்சை தோட்டம் யார்கிட்ட இருக்கிறோ அவங்களுடைய திராட்சை தோட்டங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் அபகரிச்சுக்குவாங்க. அவங்க அந்த திராட்சை இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, போய் பறித்து கொள்வாங்க. அப்போ வந்து இவர் பயந்து போய் ஒரு இடத்துல ஒண்டி கொள்ளும் பொழுது ஆண்டவர் இடத்துல வந்து சொல்லுவார், நீ மிதியானியர்களிடத்துலேருந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வான்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார், பயந்து கொண்டே இருப்பார். அப்போ அநேகரை வந்து என்ன பண்ணுவார், 300 பேரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், மிதியானியத்துலேருந்து அவர் என்ன பண்ணுவார், அநேக மக்களை மீட்டு கொள்ளுவார். அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் அவருக்கு வார்த்தை சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட பயந்து கொண்டே இருப்பார், என்னால் போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நாங்களும் கூட இந்த இடத்துக்கு வரும்பொழுது பயத்தோடு தான் வர்றோம். ஆண்டவர் தான் இந்த பலனை கொடுத்து ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த பேசுகிறதுக்கான பலனையும் கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய காலேஜ், அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்குது வெளியில், எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாசல்லையே நின்றுட்டுருக்குது. ஆனால் அந்த காலேஜுக்குள்ளேயே போகவே இல்லை, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த இடத்துல நின்றுட்டே இருக்குது. அப்போ வந்து அங்கே கேமரா இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ஏன் இங்கே நின்றுக்கிட்டே இருக்குது, எப்பொழுதும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, ஏன் உள்ளேயும் வர மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா நீ வெளியிலே நின்றுட்டுருக்குற, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து அந்த விறகுகளெல்லாம் பொறுக்குவாங்க இல்லையா, அந்த வேலை பார்க்குது. இடையில வந்து அதுக்கு ஒரு ஆசை, எனக்கு காலேஜ் படிக்கணுன்ற அதுக்கு ஒரு ஆசை. காலேஜ் படிக்கிறதுக்கு அதுக்கு வசதி இல்லை, அவங்க குடும்ப சூழ்நிலையில் அந்த வசதி இல்லாததுனால அவங்க அம்மாவும் இந்த விறகு பொறுக்கிறவங்களானால அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியலையா, அந்த படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்போ அதை பார்த்து அங்கே இருக்க பிரின்சிபல் வந்து இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு விட்ருக்காங்க. அப்போ கூப்பிடும் பொழுது என்ன சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, நான் 12th வரையும் படிச்சிருக்கேன், என்னால் அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கோர்ஸ் கொடுக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு 3000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒரு கோர்ஸ், சின்ன கோர்ஸ், என்னால் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப, என்னால் அந்தளவுக்கு கூட கொடுக்க முடியாது தான், ஆனால் எனக்கு அந்த இதுக்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு படிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குவாங்க. அப்போ வந்து அதுக்கேற்றபடி ஒரு படிப்பை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும் பொழுது அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, அந்த காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க நிறைய அந்த ஜாப்ஸ் பற்றி என்ன பண்ணுறாங்க, ஆராயிறாங்க, நிறையா படிக்கிறாங்க, அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறையா புக்ஸ் படிக்கிறாங்க. அப்போ படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. எப்பொழுதுமே காலேஜில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த ஹோல் காலேஜில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தான் என்ன ஆயிடுச்சு, செலக்ட் ஆகி அது ஒரு ஃபாரின் போயிருச்சு. அந்த பொண்ணும் என்ன ஆயிடுச்சு, ஃபாரின் போயிருச்சு. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைகளை, இதே போல் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளை, நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுது, அந்த பொண்ணும் தன்னுடைய சூழ்நிலையை நினச்சி, தன்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, என்னையா கடவுள் வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், நானும் இதே போல் என்ன பண்ணுவேன், மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன்னு சொல்லிட்டு தன்னை போல் இருந்த அநேக ஏழை மாணவர்களுக்கு படிப்பை கொடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, சொந்த வேலை சம்பளத்தில் வந்து அநேக பிள்ளைகளை என்ன பண்ணிச்சான், படிக்க வச்சுச்சான். எப்படி ஆண்டவருடைய கிருபை தான் அதை என்னை நடத்துச்சு, ஆண்டவர் தான் எனக்கு அந்த பலனை கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு நாள் அந்த இடத்துல என்னாச்சான், ஏங்கி அங்கே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை கடவுள் பார்த்தார் இல்லையா, அவருடைய கிருபை. அதை அன்னைக்கு ஒரு நாள் உள்ளே கூப்பிட்டு பிரின்சிபல்கிட்ட உட்கார வச்சுச்சு. அந்த கிருபை தான், அந்த கிருபையினால தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல அந்த கேம்பஸ் இன்டர்வியூலே முதல் அந்த மாணவி செலக்ட் ஆகி ஒரு பெரிய ஃபாரினில் போய் ஒரு பெரிய நிலையில் ஆண்டவர் உயர்த்தி அந்த மகளுக்கு அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய பலனை என்ன பண்ணாராம், கொடுத்தாரு. இன்றைக்கு நமக்கும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், பலனை
கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, சரிங்களா, அவரிடத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பலனையும் கிருபையையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரான்சிஸ் அசிசியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு 5 திருக்காய வாரம் இருக்கும். சரிங்களா, அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேர் நோயினால் வருவாங்க இல்லையா, இப்போ ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கும், சுகம் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அவருக்கும் ஒரு நோய் இருந்தது. ஆனால் அவர்கிட்ட கேட்டாங்களா, ஏன் உங்களுக்கு மட்டும் நோய் இருக்குது, உங்களுக்கு மட்டும் சரியாகலை அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், கடவுளுடைய அப்போ தான் இந்த திருப்பி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். இந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய பலன் என்ன பண்ணோம், பூரணமாய் விளங்கும். அவருடைய பலத்தினால தான் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளுமே நம்ம உயிரோடு இருக்கோம். அவர் நினச்சாருன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எழுந்து நிற்கக்கூட முடியாது. நம்ம வேலைக்கு ஓடுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய சம்பாத்தியத்தினால தான் ஓடுறோன்னா கிடையவே கிடையாது. ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்து நல்ல கை கால் சுகத்தை கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுறோம், நடக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும். எப்பொழுது அந்த கிருபை கிடைக்கும், அதிகாலையில் அந்த கிருபை கிடைக்கும். ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது கிடைக்கும், அதிகாலை நேரத்தில். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதிகாலையிலோட ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. சரிங்களா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, என்றும் வாழும் மகா பரிசுத்த உன்னத தெய்வமே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதே சுவாமி, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மற்ற மனிதர்களை பார்க்கில சுவாமி, அப்பா நீர் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா, பலவீனமான நேரங்களில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. லீபி லீகா ராத்து ரீபி லித்லிபி ஷரத்தி சக்கர ஆண்டவரே. அப்பா, என்னை பலப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருவரும் கேட்போம். வாய்களை திறந்து ஆண்டவரே, பலவீனமான நேரங்கள் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவர் நீரே ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாருன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்போம். எந்த விஷயத்தில், எந்த காரியங்களில் உங்களுக்கு பலவீனங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த நினச்சி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பலவீனங்களெல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இந்த முல்லை ஆண்டவரை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி அப்பா. அப்பா தகப்பன், இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா நீர் பாக்கியவதிகளாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. லீஷரபி சக்கரா சரசர சரசர சரசரத்தி சக்கர ஆண்டவரை. அப்பா தகப்பனை, இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரை என்ன பாரங்களோடு, என்ன கஷ்டங்களோடு சுவாமி, அப்பா என்ன முள் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை இந்த நேரத்தில் தைத்து கொண்டு இருக்கிறதோ, குத்தி கொண்டு இருக்கிறதோ சுவாமி, அப்பா அந்த முல்லை தேவாதி தேவனுடைய ஆண்டவரை அன்பின் கரம், அணைக்கும் கரம் ஆண்டவரை எடுத்து போடும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு சுவாமி. லீஷரபி சக்கரா சரசர 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 சரசரத்தி சக்கர ஆண்டவரை. அப்பா அந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரை. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக சுவாமி. உம்முடைய கிருபை போது ராஜா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போது ராஜா. அப்பா லீபிகா ராது ரிபிகா ரபி சக்ராதி சக்ரா, நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. லீகா ராது ரிபிகா ரபி சக்ராதி சக்ரா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்தி தகப்பனே, எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் என் தேவத்தாயின் நாமத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.